ஒரு நாயை நடிக்க வச்சிருந்தா கூட தான் கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். கண்டிப்பாக பிரபாஸ் நடிச்சதால தான் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஓகே, 3 படம் ஃப்ளாப், இது 4ஆவதாக சேர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. தயவுசெய்து கதையெல்லாம் கேட்டுட்டு நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். படம் பயங்கர லாக்கு, பயங்கர போரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அநியாயத்துக்கு போரு. கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 2 தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் வருது. கல்கி பெருசாக ஒன்றும் நான் எதிரெல்லாம் பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா எதிர்பார்த்து வந்தாலே நம்ம டிசப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்கன்ட்டு எதிர்பார்க்காம தான் உட்காந்து பார்த்தேன். முதல் அரை மணி நேரம் நான் நம்பவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கமல்ஹாசன் வர சீன்லாம் பயங்கர பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். சூப்பரான ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பிரபாஸ் உள்ளே வராரு, அங்கே படம் படுத்துருச்சு ஆக்சுவலாக. அதாவது வரவர் ஏதாவது ஆக்ஷன் பிளாக் ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒன்று ட்ரிக்கியாக ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தாக்கா பேசிகிட்டே இருக்கார். பேசியே நம்மளை தூங்க வச்சுருவார் போல், அந்த அளவுக்கு பேசுகிறார். அதுவே படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கும் பெருசாக ரசிக்கும் வகையிலெல்லாம் கிடையாது. தீபிகா படுக்கும் நடந்து வராங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தம்மான்னு சொல்லிட்டு இவர் வராரு, அமிதாப் பச்சன் வராரு. அவருக்கு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அவருக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகா வரம், அவர் யாரும் கொல்ல முடியாது. அவர் தீபிகா படுக்கோனோட குழந்தைய காக்கிறதுக்கு வரார் அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா எல்லோரும் தூக்கி போட்டுட்ருக்காரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பெருசாக பண்ணலை. முதல் விஷயம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ரசிக்கும் வகையிலலாம் இல்லை, சும்மா அது ஒரு ஃபைட் அப்படின்ற மாதிரி போச்சு. லாஸ்ட்டாக முடியும் போது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. காரணம் என்னன்னா கமல்ஹாசன் வராரு. ஆக்சுவலாக கமல்ஹாசன் இந்த மாதிரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இளமை அவருக்கு பாதி திரும்புது, வராரு அவர். மேபி அதுக்காக படம் சூப்பராக இருக்குன்னு மேபி சொல்லிட்டு போகலாமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தை, இவ்வளோ செலவு பண்ணதுக்காக. ஆனால் அவங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. மகாபாரதம் தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு படம் நல்லாவே புரிய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை. கேமியோ தேவையில்லாமல் யூஸ் பண்ணாங்க. கேமியோ இதுக்காக தான் யூஸ் பண்ணணும். கேமியோ வரதால தான் இந்த படத்தில் இந்த சீன் நவுந்துச்சு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. கேமியோ இல்லாமல் இருந்தாலும் படம் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு தான் இருக்கும். அது அந்தந்த லாங்குவேஜில் இவங்க ஓட்டணும் அப்படின்றதுக்காக கேமியோ எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டும் இல்லை. பிரபாஸை ஹீரோவாக காமிச்சதே படத்தில் இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ கேமியோக்கு எந்த அளவுக்கு இவங்க ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க பாருங்கள், வேஸ்ட் எல்லாமே. இதில் முக்காவாசி பில்டப்லேயே போகுது அப்படின்னா எல்லாமே அப்படி தான் போகுது. அதை தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலாக கொடுத்த பில்டப்புக்கு கொஞ்சமாவது சீன்றதான் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பூரா பில்டப்பாகவே படத்தை ஓட்டிட்டாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாகுபலின்னு ஒரு படம் நடிச்சாரு, இல்லைன்னு சொல்லல. அந்த படம் யாரால் வந்துச்சு? ராஜமௌலியால் வந்துச்சு. ராஜமௌலி ஒரு நாயை நடிக்க வச்சிருந்தா கூட தான் கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். கண்டிப்பாக பிரபாஸ் நடிச்சதால தான் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லவே முடியாது. எல்லா ரோலுக்குமே அங்கே அதுக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். கட்டப்பாலேருந்து ராஜமாதா எல்லாருக்குமே கொடுத்தாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்காக தான் அதுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த படத்தில் பிரபாஸ் தான் ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க, அதை ஏற்றுக்க முடியல, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கதையை கேட்டு நடிச்சார்னா கண்டிப்பாக இவரே நடிச்சிருக்க மாட்டார். எனக்கு என்ன ரோல் சொல்லுங்கள், நான் இப்போ எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இவர் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இவர் வெறும் அந்த கமர்ஷியலாக ஆஸ்பெக்டில் மட்டுமே தான் இவர் பார்க்குறாரே தவிர ஒரு நல்ல படம் பண்ணணும்னு இவர் நினைக்கல. அதனால தெரிஞ்சு போச்சு. ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் இவர் பண்ண படங்கள் எதுவுமே பேசும் வகையில் இல்லை. அதனால் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு பட்ஜெட்டை மட்டுமே தான் பார்க்குறாரே தவிர கதையை பார்க்குறதில்ல. அதாவது முதல் அரை மணி நேரத்தை தாண்டி அதுவும் கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3D கூட இந்த படத்துக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆக்சுவலாக. அதாவது செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 சீனில் மட்டுமே தான் 3D எஃபெக்ட் நமக்கு கொடுக்கணும்னு கொடுத்தாங்களே தவிர மற்றபடி 3Dயில் பார்க்கணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களோடலாம் வரீங்கன்னா 3D யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ 2Dயில் பார்க்குறது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கார்ட்டூன் ஃப்ரேம் மாதிரி ஒன்று போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மகாபாரத்தில் நடந்த விஷயத்தை கார்ட்டூன் ஃப்ரேம் மாதிரி போட்டாங்க. பட் அது டப்பிங் அப்படின்னு தெரியல. இவனுங்க ஊழையிட்டதுலேயே பாதி சத்தம் நம்ம கேட்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்தளவுக்கு கத்திட்டே இருந்தாங்க எல்லாத்துக்குமே. அது தெரியல அது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. பட் அது கார்ட்டூன் ஃப்ரேம் மாதிரி போட்டாங்க. அதான் சொல்கிறேன், கதை நல்ல கதை, திரைக்கதையில் கோட்டை விட்டாங்க. இவ்வளோ பெரிய லென்த்து தேவையா அப்படின்றத முதல்ல ஒரு பெரிய கேள்வி யோசிக்கணும். அப்படியே இருந்தால் கூட கதையில் இத்தனை கேரக்டர் வராங்க, எல்லாருக்குமே ப்ராப்பரான ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளை சுவாரஸ்யமாகவே வச்சுக்க மாட்டாங்க. அது பாட்டு போவோம், நம்ம பாட்டு பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது அட்வான்ஸாக புக் பண்ணவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிலாம் போக மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் மேபி ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஏன்னா மகாபாரதம் தெரியாது, எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்துக்கு இது ரொம்ப சாவடிக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ்ன்றானுங்க, ஒன்றும் புரியல, லேசர் லைட்லேயே சுட்டுக்கிறானுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்கும். பொறுமையாக உட்காந்து படத்தை பார்க்குறவங்களுக்கு மேபி இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த படம் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் பிடிக்க வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கதையை கையில் எடுத்துகிட்டு ரொம்ப நாசம் பண்ணிட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு தடவை வேணால் பார்க்கலாம், சரிங்களா? ஆனால் உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கும், யோசிச்சுட்டு வாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 100 பேர் பார்த்தான்னா ஒரு 20 பேர் 30 பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா அது காரணம் கமல்ஹாசனுக்காக, அவர் கொடுத்த அந்த கல்கி யூனிவர்ஸ்க்காக மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு எதுக்காகவும் சொல்ல முடியாது. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த டேரக்டர் எடுத்தாரா, இதே டியூரேஷன் எடுத்தாரா சத்தியமாக வராதிங்க, நானே சொல்லிடுறேன். வேறு டேரக்டர் ஏதாவது எடுத்து நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டியூரேஷனை குறைச்சாங்கன்னா வேணால் பார்க்கலாம்.
பிரபாஸ்க்கு தயவு செஞ்சு உங்களுக்கு நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதாவது நீங்கள் படத்துக்கு நடிக்க வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த படத்தை ஒருத்தரையாவது பார்த்துடலாம்ப்பா அப்படின்னாது கண்டிப்பாக மக்கள் வராங்க அப்படின்னும் போது தயவு செஞ்சு கதையை சூஸ் பண்ணி நடிங்க. இதே மாதிரி பட்ஜெட்டு 80 கோடி 100 கோடி அதெல்லாம் முக்கியமே இல்லை. நல்ல படம் பண்ணீங்க, நல்ல ஒரு கதையை எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னாக்கா அதை தாண்டி உங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க என்றைக்குமே கூட. தயவு செஞ்சு பட்ஜெட்டை பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அது இவங்க வந்து எப்படின்னா பட்ஜெட்டை போடுறதை நம்ம வந்து நல்ல ஒரு திரையில் வந்து பயங்கரமாக சினிமாட்டோகிராஃபியில் காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுதான் மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ண முடியும். போருக்கு அப்படின்னு பண்ணால் தான் பண்ண முடியும். நீங்கள் புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அது வந்து இந்த மரத்தை கடத்துறது அந்த மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு கதை ஒரு பேஸ் வேணும். அந்த பேஸில் எதை போட்டால் பட்ஜெட் அதிகமாகும்னு பார்த்தாங்கன்னா ஹிஸ்ட்ரியை போட்டால் பட்ஜெட் அதிகமாகும்னு ஹிஸ்ட்ரியை தூக்கி போடுறாங்க. மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கதையை சாதாரணமாக பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பான். அதாவது சுட்ட வடையை திருப்பி சுட்டு நிறைய பேர் மாட்டியும் இருக்காங்க அட்லி மாதிரி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தால் மாட்ட மாட்டான் ஹிஸ்ட்ரி. நிறைய பேருக்கு இப்போ ஹிஸ்ட்ரி தெரியாது ஆக்சுவலாக. சரி ஓகே ஏதோ புதுசாக பார்க்க போகிறோம்னு நினச்சி பார்ப்பாங்கல்ல, அதை வச்சு இவங்க கொஞ்சம் தேத்திரலான்ட்டுறதுக்காக பார்ப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து கதையை கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் படம் ஓடும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி எடுத்தால் கூட அதை நீங்கள் திரையில் சுவாரஸ்யமாக காமிச்சின்னா கண்டிப்பாக ஓடும். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படம் பார்க்க வரவங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் நான். அதாவது கல்கி அப்படின்றது 3Dயில் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. 2Dயில் கூட தாராளமாக பார்க்கலாம். ரெண்டாவது கல்கி அப்படின்றது கிருஷ்ணர் அவதரிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் காமிப்பாங்க, உங்களுக்கு புரியும் வகையில் தான் இருக்கும். ஆனால் இந்த படம் பயங்கர ஸ்லோவாக போகும், உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிக்கும். ஸோ பார்க்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கும். எனக்கு ஸ்லோ பண்ணி ட்ராமாலாம் எனக்கு பிடிக்காதுப்பா. எனக்கு வந்து ஆக்ஷன் பிளாக் அதகலமாக இருக்கணும், எனக்கு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு வராதிங்க. இல்லைப்பா பரவாயில்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்க்கணும்ப்பா, நான் வந்து சும்மா வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸாவது பார்க்கணும், புஜ்ஜியை பார்க்கணும்னா தயவு செஞ்சு புஜ்ஜியை பார்க்கலாம் வராதிங்க. யூடியூப்லேயே பார்த்துருங்க, பெருசாக ஒன்றும் புஜ்ஜி இதில் காட்டல. அதனால் யோசிச்சுட்டு வாங்க வர்றதுக்கு முன்னாடி. படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்த ப்ரோ, ஃபீல் பண்ணவே இல்லை. படம் வந்து எப்படி சொல்கிறது, படத்தோடைய டெக்னிக்கலாக வந்து படம் நல்ல படம். எப்படி சொல்லிங்கன்னா 3D ஒர்க்காக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், செட் ஒர்க்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே பிரித்து மேஞ்சிருக்காங்க. அதில் எந்த டவுட் இல்லை. ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் போட்டு ஒரு ஸ்டோரி பிளாட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால படம் எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. படம் என்னவோ போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல, அப்படியே போயிட்டே இருக்குது. படம் சைஃபை த்ரில்லர்னு போட்டிருக்காங்க, எங்கேயுமே சைஃபை பண்ணியிருக்காங்க, த்ரில்லர் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. படம் வந்து ஓரளவு ஓகே, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதெல்லாம் நிறைய நம்ம பார்த்தாச்சு, சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இங்கிலீஷ் படம்லாம் வந்ததுனால இது எங்கேயுமே கனெக்ட் ஆகல. புஜி பிஜின்ஸ் பேர் சொல்கிறது தமிழ் பேராக இருக்க ஒழிய அவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால எங்கேயுமே கனெக்டே ஆகலை நம்மளுக்கு ஆடியன்ஸுக்கு. அது சொல்ல வந்த ஸ்டோரியை வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் பேசிக்கிட்டு இருக்கோம். மகாபாரதத்தை ஒரு நாட்டு எடுத்திருக்காங்க, அந்த நாட்டை வந்து முன்னாடியே சொல்லணும். நான் வந்து இந்த நாட்டில் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கேரக்டர் கர்ணன் கேரக்டரு மிரட்டுவா அப்படின்னு அவர் நடந்து வந்தால் கூட நம்ம விசில் அடிச்சிருப்போம். ஏன்னா கர்ணன் கேரக்டர் நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம கரெக்ட் ஆகணும். இது கடைசி கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணிட்டாங்க, எல்லாம் நொந்து போயிருக்க மாதிரி ரிவீல் பண்ணோன்னே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வெளியில் வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, படத்தில் கமல்ஹாசன் சார் தேவையே இல்லை. ஏன் பண்ணியிருக்காங்கன்னா அவரை வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஃபுல்லாக எடுத்து போகிறக்கானி உள்ள லீடு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ரோலெக்ஸ் கொடுத்ததை விட ரொம்ப நல்லாவே இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை செகண்ட் பார்ட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு குழந்தை ரோல் இருக்குது, தீபிகா படவனுடைய பிரிக் லேடி பொண்ணு, ஒரு குழந்தை பிறக்க போச்சு. அந்த குழந்தைய நம்ம ஸ்டார் வந்து ராக்கி ஸ்டார் வந்து யஷை போட்டுட்டு கமல்ஹாசனை வில்லனாக போட்டாங்கன்னா செகண்ட் பார்ட்டு கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக போகும். அவங்க வந்து ஒரு பிரிக்னான் லேடியாக பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் பிரிக்னான் லேடி என்ன பண்ணுவாங்க, அமைதியாக நடப்பாங்க, அமைதியாக வருவாங்க, அமைதியாக அதைத்தான் பண்ணியிருக்காங்களே. எந்த ஆக்டிங் ஸ்கோப்புமே அவங்களுக்கு கொடுக்கல. படத்துக்கு அவங்களுடைய தேவையில்லாததாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன்ல, சொல்ல வந்த மேட்டர் ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா போயிருந்திருக்கும். எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு இங்கிட்ட போயிட்டு இழுத்து போகிறதுனால படத்துக்கு வெயிட்டான ஒரு 20 சீன் இருந்தால் போதும், படம் எங்கேயோ போயிருக்கும். ஒரு விசில் அடித்து சிரிக்கிற மாதிரி சீனோ, ஒரு வாவ் சொல்கிற மாதிரி சீனோ படத்தில் இல்லாத பெரிய லேகாக இருக்குது, திருப்தி இல்லாமல் இருக்குது. ஓகே, 3 படம் ஃப்ளாப், இது 4வதாக சேர்த்துக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது. தயவுசெய்து கதையெல்லாம் கேட்டுட்டு நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பாகுபலியோட தாண்டுற மாதிரி படம் எடுக்க போகிறோம் அப்படி சொன்னோன்னா ஓகே சொல்லிடுவார், கதையெல்லாம் கேட்க மாட்டார் போல். பாகுபலி 1000 கோடினா இது 1500 கோடி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே நடந்துடுவார் போல் இருக்குது. இதில் வந்து ராஜமௌழி வர்றாரு, அவர் கூட ஒரு டைலாக் வச்சுருப்பாப்புல, ஐயோ நான் உங்கள்கிட்டலாம் மாட்ட மாட்டேன், 5 வருஷம் வச்சு செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் 5 வருஷம் வச்சு செஞ்சால் கூட ஒரு நல்ல படம் கிடைக்கும். பிரபாஸுக்கு வந்து எங்கேயோ போய் முடிக்கும். அதே என்னுடைய ஒப்பீனியன். ஸ்டோரியில் கிரிப் இல்லை, ஒரு எமோஷன் இல்லை, கனெக்ட் ஆகலை. ஒரு எமோஷன் இருக்கணும். அந்த குழந்தைய வந்து கொல்ல வர்றவங்க, வயிற்றில் உள்ள குழந்தைய எந்த ஃபீலுமே ஆகலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் எழுதிட்டு வர்றாங்க. ஸ்டோரி அவங்க குழந்தை கொல்றதே மேட்ரு, குழந்தைய கொல்ல வர்றாங்க, எங்கேயுமே ஃபீல் ஆகலை. கொண்டா கூட ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது பயங்கர வீக். சாங்ஸு வந்து ஒரு பெப்பியான மியூசிக் போட்டு இந்த சந்தோஷ் நாராயண கூட்டியாந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூவி போட்டுட்ருக்காங்க. அவருடைய முழுசாக அவருடைய
ஒர்க்கை பண்ணியிருக்காருன்னு கேட்டால் இல்லை. ஆனால் 75% கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. அவருக்கே தெரியும் இது என்னோட பெஸ்ட்டு கிடையாது, பட் நான் அவசரமாக பண்ணேன்னா இது பண்ணேன்னா தெரியாது, ஓரளவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிற மாதிரி தான் வெளியில் வந்திருக்கு. பட் ஆனால் டெக்னிக்கலாக அந்த படம் ஆர்ஆராக இருக்கட்டும், 3D ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். அதை ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி இது கல்கி படம் பார்த்துட்டு வரேன். ஒரு ஹாலிவுட் படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. சீனுக்கு சீன் வந்து பிரம்மாண்டத்துக்கு குறைச்சலே இல்லை. ஏதோ வெவ்வேறு விஷயம் காமிக்கிறாங்க, வெவ்வேறு ஒரு லொக்கேஷனு, வெவ்வேறு ஃபீலு, எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக பயங்கர பிரம்மாண்டமாக பார்த்து காமிச்சிருக்காங்க. இப்போ கண்ணுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி படத்தை செமையாக காமிச்சிருக்காங்க. விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது. பட்டு கதை எதுவுமே இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப புவராக இருக்குது. படம் பயங்கர லேகு. படத்தை உட்காந்து பார்க்கவே முடியல. அது பிரபாஸுக்கு வந்து ஓவராக அவங்க வந்து பில்டப் சீனாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு பில்டப் சீன் கொடுத்துட்டு கதைக்குள்ளே போனால் பரவாயில்ல, பில்டப் மேலே பில்டப்பே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஈவன் ஒரு ரஜினிகாந்துக்கே நீங்கள் வந்து ஒரு பில்டப் சீன் கொடுத்துட்டு டக்குன்னு அடுத்து அவர் இன்ட்ரோ பண்ணுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. பட் இதுக்கே வந்து ரொம்ப ஓவர் பில்டப்பாக கொடுத்து நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல. கமல்ஹாசன் அவர் வந்து ஒரு 2 சீனில் வராரு. ஓப்பனிங்கில் ஒன்று வராரு, கிளைமேக்ஸில் வராரு. ஆனால் அவர் தான் படத்துக்கு மெயின் வில்லன். ஸோ அவர் மேலே அந்த அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து படம் ஃபுல்லாகவே இருக்குது. படத்துக்கு வந்து ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கதை என்னென்னா, தீபிகா பதுக்கோன்னு வயத்தில் வந்து கல்கி அந்த கடவுள் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு இருக்குது. ஸோ பிறந்துச்சுன்னா கமல்ஹாசனை கொண்டுருவோன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கொள்ள ட்ரை பண்ணுறாரு. அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிறது அமிதாப் பச்சனோட வேலை. ஸோ அமிதாப் பச்சன் தான் மெயின் ஒரு ஹீரோ மாதிரி ட்ராவல் பண்ணுவார். அவர் வந்து வேறு ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிகிறாரு. அவர் கேரக்டர் இல்லைன்னா அந்த படம் சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும். பிரபாஸ் வந்து சுயநலத்துக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அங்கங்கே எங்கே அவருக்கு ஏதாவது சுயநலம் வருதோ அதுக்கு அதப்பெல்லாம் மேலேயும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டரு. பட் கண்டென்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுத்துருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய கதையை 3 மணி நேரம் உட்காந்து சொல்லியிருக்காங்க. ஜவு மாதிரி இழுத்து எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, உட்காந்து பார்க்க முடியல. டெக்னிக்கலாக படம் வந்து எந்த குறையும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் வேறு ரேஞ்சில் இருக்குது. ஒரு 2-3 ஷாட் வேணால் கொஞ்சம் பிசுறு தட்டிருக்குமே தவிர ஓவராலாக விஎஃப்எக்ஸ் வந்து வேறு ரேஞ்சில் இருக்குது. பட்டு எல்லாம் இருந்து என்ன மியூசிக்கும் நல்லாயிருக்கு. அவங்க பண்ண கதை சரியில்லாதனால படம் உட்காந்து பார்க்க முடியல. படம் பயங்கர லாக்கு, பயங்கர போரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அநியாயத்துக்கு போரு. கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு 2 தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் வருது. அது இன்னொன்று டப்பிங் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தனமாக இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாக்கி ஜான் படம்லாம் பண்ணும்போது அவங்க சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது இதோ டப்பிங்கில் போட்டு விடுவாங்களே, நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், அது மாதிரி டப்பிங் போட்டு விடுற மாதிரி இங்கே வந்து இந்த யூஸ் பண்ண நேம்ஸ் எல்லாம் திடீர்னு பைரவாங்கிறாங்க, தளபதிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் போடும்போது அது ரொம்ப சீப்பான ரெஃபரன்ஸாக இருக்குது. இப்போ அது விஜய் நடிக்கும் போது பைரவா தளபதின்னு சொன்னீங்கன்னா அது ரெஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கும். வேறு ஒருத்தரை வச்சு நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சிங்கன்னா அதே மாதிரி ரஜினி ரெஃபரன்ஸ் ஏதோ ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சீப்பான இடத்துலாம் பண்ணாங்க. ஹாலிவுட் படத்தை டப் பண்ணும்போது இங்கே இருக்க லோக்கல் ஆளுங்க டப் பண்ணும்போது அந்த மாதிரி டப் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்குற அந்த ஃபீல். படம் லேகுங்க, கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. ஆனால் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. என்ன பண்ணுறது, கதை சரியில்லைன்னா படம் வேலைக்காது. படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. படம் இந்த ஓப்பனிங்னால இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் தான் கலெக்ஷன் எடுத்தால் உண்டு. பட் ப்ரீ புக்கிங் பயங்கரமாக போயிருக்கு. அதில் கலெக்ஷன் எடுத்தால் உண்டு. பட் படம் ஒர்த்து கிடையாது.